இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக இணை அமைச்சர்கள் யாருக்கு என்னென்ன பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தற்போது பார்க்கலாம். ஜிதின் பிரசாதா, இவர் ஏற்கனவே காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். இவரை பொறுத்தவரை வர்த்தகத்துறை மற்றும் தொழில்துறையினுடைய இணை அமைச்சராக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் அந்த துறையினுடைய இணையமைச்சராகவும் இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபத் நாயக் மின்சாரத்துறையினுடைய இணையமைச்சராக இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பங்கஜ் சௌத்ரி நிதித்துறையினுடைய இணையமைச்சராக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணன் பால் கோஆபரேஷன் அந்த துறையினுடைய கூட்டுறவு துறையினுடைய இணையமைச்சராக இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராம்தாஸ் அத்வாலே, இவர் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறையினுடைய இணையமைச்சராக தான் ஏற்கனவே இருந்தார். தற்பொழுது அதே பொறுப்பு அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ராம்நாத் தாக்கூரை பொறுத்தவரை விவசாயத்துறை மற்றும் விவசாயிகள் மேம்பாடு துறையினுடைய இணையமைச்சராக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நித்யானந்த் ராய் ஏற்கனவே உள்துறை இணையமைச்சராக இருந்தார். தற்பொழுது அதே பொறுப்பு அவருக்கு மீண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அனுப்பிரியா பட்டேலை பொறுத்தவரைக்கும் 2014 முதல் 19 முதல் 24 என தொடர்ச்சியாக 2 முறையும் அவர் அமைச்சரவையில் இருந்தார். இந்த முறையும் அவருக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டு சுகாதாரத்துறையினுடைய இணையமைச்சராக, சுகாதாரத்துறை மற்றும் கெமிக்கல்ஸ் அந்த துறையினுடைய இணையமைச்சராக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சோமண்ணா, அவரை பொறுத்தவரை நீர்வளத்துறையினுடைய இணையமைச்சர் மற்றும் ரயில்வே துறைக்கு இணையமைச்சராக இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சந்திரசேகர் பிரம்மசனி, அவருக்கு பொறுத்த வரைக்கும் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகத்தினுடைய இணையமைச்சராக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்பி சிங் பாகில், அவரை பொறுத்தவரை மீன்வளம் மற்றும் கால்நடை துறையினுடைய இணையமைச்சராக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சோபா, கர்நாடகா மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினுடைய இணையமைச்சராகவும் அதே போல தொழிலாளர் நலத்துறையினுடைய இணையமைச்சராகவும் இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கீர்த்தி வர்தன் சிங், அவரை பொறுத்தவரை சுற்றுச்சூழல் மற்றும் வெளியுறவுத்துறையினுடைய இணையமைச்சராக இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. DL வர்மா, அவரை பொறுத்தவரை சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறையினுடைய இணையமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சாந்தனு தாக்கூர், அவரை பொறுத்தவரை கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் துறையினுடைய இணையமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சுரேஷ் கோபி, கேரளாவை சேர்ந்தவர், அவரை பொறுத்தவரைக்கும் மத்திய சுற்றுலா துறையினுடைய இணையமைச்சர், அதே போல பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோலியத்துறையினுடைய இணையமைச்சராகவும் இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் எல் முருகன், அவரை பொறுத்தவரைக்கும் அவர் ஏற்கனவே மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்பு துறையினுடைய இணையமைச்சராக இருந்தார். இந்த முறையும் அவருக்கு அதே துறையினுடைய இணையமைச்சர் மற்றும் கூடுதலாக நாடாளுமன்ற விவகாரத்துறை என்ற பொறுப்பானது வழங்கப்பட்டு இருக்கிறது. அவர் ஏற்கனவே மத்திய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கால்நடைத்துறை இணையமைச்சராக இருந்த நிலைக்கு இந்த முறை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான இணையமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அஜய் தம்தா, அவரை பொறுத்த வரைக்கும் சாலை போக்குவரத்துறை இணையமைச்சர். பண்டி சஞ்சய்குமார், இவர் ஆந்திராவை சேர்ந்தவர், அவர் உள்துறை விவகாரத்துறையினுடைய இணையமைச்சராக பொறுப்பு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. கமலேஷ் பஸ்வான், அவரை பொறுத்தவரை கிராமப்புற துறையினுடைய இணையமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.